வீட்ல இல்லையா ரெண்டு பேரும்? இல்லையே, ஒருவேளை தோட்டத்துக்கு போயிருப்பாங்க. ரேவதி, நான் தப்பா சொல்லல. ஆனா இனியாவது சுரேஷ் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் நல்லா இருக்கும். நானும் அதே தான் நினைக்கிறேன். ஆனா நான் சொன்னா அவன் கேப்பானா? அழகுமதிய பார்க்க புத்திசாலி பொண்ணு மாதிரி இருக்கா. அவ கண்டிப்பா சுரேஷ வழிக்கு கொண்டு வந்துருவா பாருங்க. ஒரு நிமிஷம் இரு. அழகுமதி தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? நான் கொஞ்சம் பேசலான்னு அவங்க ரூமுக்கு போன ரேவதி. அவங்க எப்படி அழுதாங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? அழறாளா? ஏ, அவ அப்பா பத்தி ஏதோ கவலைப்படுறாளா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவங்க வேற ஒரு விஷயம் சொன்னாங்க. அத கேட்டதும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா ரேவதி, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் சுரேஷ கல்யாணம் பண்ணாங்களாம். அவங்களுக்கு வேற ஆசை கனவு எல்லாமே இருந்துச்சாம். கட்டாயப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி சுரேஷ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்றாங்க. யார் பிளாக்மெயில் பண்ணாங்களா? ஏன் புருஷனா? அவராதான் இருக்கும். அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சே அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் மிரட்டினவராச்சே. சுரேஷுக்கும் அவளுக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு நானே லைட்டா யோசிக்கதான் செஞ்சேன் அண்ணி. இப்பதானே புரியுது. அந்த பொண்ணு என் மேல சாஞ்சுக்கிட்டு குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறாங்க ரேவதி. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அண்ணி. நம்ம வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன ராசியோ தெரியல அண்ணி. நான் அப்பப்ப அங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் நீங்க தான் அந்த வீட்ல எப்பவுமே இருக்கீங்க. அழகுமதிய கொஞ்சம் பாத்துக்கோங்க அண்ணி. நான் பாத்துக்கிறனோ இல்லையோ, உங்க அண்ணன் நல்லா பாத்துப்பாரு. அவரோட ஃபுல் சப்போர்ட் அழகுமதிக்கு தான். நீயே பார்த்தல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னப்போ எப்படி அவங்களுக்கு ஆறுதலா பேசினாருன்னு. அதுக்கப்புறமும் 2-3 தடவை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேற பேசினாரு. என்ன அண்ணன் திடீர்னு என்ட்ரி கொடுத்துருச்சா? பேச்சியே அப்படி மாறுது. ஆமா ஆமா, வந்துட்டாரு உங்க அண்ணன். ரேவதி, என்னைக்காவது இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பாத்திருக்கியா? நான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லையா ரேவதி? பாத்தியா? ஏய், என்ன நீ இப்படி யோசிக்கிற? எவ்வளவுதான் நீ யோசிச்சாலும் எதுவுமே உனக்கு ஞாபகம் வர போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டு? சீக்கிரம் படுத்து தூங்கு ரேவதி. சரிங்க அண்ணி, குட் நைட். பாய் அண்ணே, பாய் பாய். ஓய், அந்த சப்போர்ட் கதை இன்னும் விடவே இல்லையா? ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஊரெல்லாம் எங்க சொன்ன? உங்க தங்கச்சி கிட்ட தானே சொன்ன. இங்க பாரு, இனி நான் உன்னை தவிர வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்ல தாயே. என்ன ஆளை விட்டுரு. பாக்குறேன் உங்க சப்போர்ட் சிஸ்டத்தை பாக்குறேன். இந்தாங்க இந்த புடவைய மடங்கி முதல்ல. இதை எப்படி மடிக்கணும்னு தெரியலையே.
இதோ மடிக்கிறேன் மடிக்கிறேன் மடிக்கிறேன். ஐயோ கொடுங்க, ஏம்மா தள்ளுங்க, குடிங்க. ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்ல, தூங்கு. என்ன மேடம் இன்னும் தூங்கலையோ? நானும் எப்படியெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். தூங்கவே மாட்டேங்கிறேன். சரி நீங்க நகருங்க, நான் பாத்துக்கிறேன். நீயே இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்க. பாப்பாவை நானே தூங்க வைக்கிறேன். நேத்து நேரம் எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருந்தோம்ல. ஆமாங்க. ஒரு வழியா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உன் அம்மாவும் தம்பியும் ஏன் கல்யாணம் முடிஞ்ச நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. வீடு பூரா எல்லா ரூம்லயும் சொந்தக்காரங்களா இருந்தாங்க. தங்கராஜ் அண்ணா வந்தாருன்னா அம்மாவையும் தம்பியையும் போட்டி வைக்க கூட ரூம் இல்ல, அதான் வரல. அவங்க வீட்டுக்கு வராததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சொல்ல போனா எந்த திட்டு வாங்காம அவங்க போனதுல சந்தோஷம்தான். மலரு, நிலத்தை பத்தி கேட்டாங்களா? அது எப்படி கேட்காம இருப்பாங்க? நான் கேட்டதையே தான் அவங்களும் கேட்டாங்க. இருக்கிற எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டா ராகவிக்குன்னு என்னதான் இருக்கும்னு கேட்டாங்க. விக்கலையில மலரு, அடகுதானே வச்சிருக்கோம். எப்படியாவது நான் அதை மீட்டுருவேன், கண்டிப்பா மீட்டுருவேன். நான் அத்தை கிட்ட போறேன். அத்தையோட தான் தூங்க போறியா? ஆமா. ஏன் கூட தூங்கு பாப்பா. இல்ல, நான் அத்தை கூட தான் தூங்குவேன். இப்பெல்லாம் என் கூட நீ தூங்குறதே இல்ல. நான் போறேம்மா. சரி, அம்மாக்கு ஒரு உம்மா கொடு. ம். அச்சோ, உம்மா. அப்பாக்கு ஆ, சரி போய் தூங்குங்க. பாத்து. என்னங்க, நானும் போய் தூங்கலான்னு பார்த்தா உங்க தம்பியை இன்னும் காணோம். அவனுக்காக நீ எதுக்கு வெயிட் பண்ற? நீ போய் தூங்கு. நிலக்கதவெல்லாம் பூட்ட வேணாமா? நான் பூட்டிக்கிறேன் மலரு, நீ போய் தூங்கு. இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் இருக்கேன். ஆ, அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ம். தூங்கலையா ரெண்டு பேரும்? ம், நாங்க தூங்குறதா இருந்தா கதவெல்லாம் அப்பவே பூட்டியிருப்பேன். அப்புறம் நீ விடிற வரைக்கும் திண்ணையிலே தான் உட்கார்ந்துருக்கணும் பாரு. சாரி அண்ணி, சாரி அண்ணா, சாரி. சரி, சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, நான் தோசை ஊத்தி தரேன். இல்ல 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 அண்ணி, வேண்டாம், நான் சாப்பிட்டேன். ஏண்டா, எப்பவுமே உன் மாமாவோட தானே இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் அவரை பார்க்காம இருக்க மாட்டியா? சரி, பார்க்க போனேன், கொஞ்சம் சீக்கிரமாவது வரலாம்ல. மாமாவை பார்க்க போயிட்டு நான் லேட்டாவே வந்தது இல்லையா? நடுராத்திரி 2 மணி கூட வந்திருக்கேன். அப்பெல்லாம் நீ தனியா இருந்த சுரேஷ். இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல. சரி, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு வரேன். அவளுக்கு யாரடா தெரியும் நம்ம வீட்ல? நீ தான் எல்லாரோடையும் பேச வைக்கணும். புது இடம், பயமா இருக்கும்ல. பயப்பட வேண்டாம், நீ தான் ஆறுதல் சொல்லணும். யாரு? அவ பயப்படுவாளா? அவளுக்கு நான் தைரியம் சொல்லணும். நீ வேற என்ன?